நீங்கள் ஃபீலா ஷார்ட்ஸையும் ரீபாக் ஷூவையும் போட்டால் ஃபஸ்ட்டு வந்துட முடியாது. ஒருத்தர் வெறுங்காலோட ஓடி போய் ஃபஸ்ட்டு வந்துட்டு போயிடலாம். திறமை தான் இங்கே முக்கியம். இவங்கெல்லாம் காசு வச்சுருக்கோன்றக்காக எதையாவது இறங்கி அவருக்கு ஒரு ஸ்பேஸ். இப்போ விஜய்க்கு ஒரு இப்போ மாமூலை ஓட்டினீங்கன்னு வைங்க, தம்பி 10 நிமிஷம் பேசணும்னு ஆசைப்படுறான், பேச சொல்லுங்க. அவனார் காசு எடுத்துட்டு சூதாட வந்தாள். தாவக்காலையும் அவர் அப்படி தான் பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படி தான் ராதைக்கால கொஞ்சம் இது பண்ணிக்குவாங்க, கொஞ்சம் யூஸ் பண்ணி மேடையெல்லாம் பேச விட்றாங்கல்ல. இந்த தலைவரை விட அவர் தான் அதிகமாக பேசுகிறாருன்றப்போ முக்கியத்துவம் தலைவருக்கே பேச தெரிலன்னா இப்போ ஏதாவது ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆற்றணும் அப்படிங்கும்போது தலைவர் 8 நிமிஷம் தான் பேசுவார். குஷியாக வந்து பலூனை காணா, அதை காணா, அவர் தம்பி அழுதுகிட்டு இருந்தா போலீஸ் பலூனை பிடிக்கிடுச்சு அப்படின்னு ஒரு லூஸு. அவர் 10 நிமிஷம் பேசினாலும் ஏதாவது லூசு தனமாக என்ன தேவை பேசுது. இப்போ இன்னொரு லூஸ் வேணும்ல. ஒரு மணி நேரம் ஒரு கூட்டம் நடத்தணும்னா ஒரு மணி நேரம் பேசுகிற கால் வேணாமா? இருக்கிறதே 3 பேர். 3 பேர் அப்புறம் பேச விடாமல் உட்கார தம்பி அப்படின்னா 10 நிமிஷத்தில் மாநாடு முடிஞ்சிடும்ல. இப்போ அன்டெஸ்டட்னு விஜய் சாரை சொல்கிறீங்க, அண்ணாவும் அன்டெஸ்டட் தான், எம்ஜிஆரும் அன்டெஸ்டட் தான் அப்படின்னு யார் சொன்னான்? ஆதவர்ஜன் சொல்கிறார். ஆதவர்ஜன் சின்ன பொடி பொருளங்கா பையமா. ஆதவர்ஜனை வந்து ஒரு அல்லக்கையை போய் நீ போய் அண்ணா எங்கே இருக்காரு, பெரியார், அதை பற்றி எவன் பேசுறது? விஜய் அவர்களும் சொல்கிறாரு தனிப்பெரும்பான்மையில் நம்ம வந்து ஆட்சி பிடிப்போம். எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க. எல்லாரும் நான் தோத்துருவேன், எனக்கு ஆள் செல்வாக்கு எல்லா கூட்டணி எதாக இருந்தாலும் என் தலைமையில தான், தாவேக்கா தலைமையில தான் எல்லாரும் கன்க்ளூட் பண்றாரு. எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. எவனுமே வந்து கீழே இருக்க மாட்டான். நான் சின்ன பையங்க, எனக்கு ஒரு அரசியல் தெரியும். அது உண்மையை சொல்ல முடியுமா விஜய்? எனக்கு அரசியல் மண்ணை சுட்டு போட்டால் கூட வராது. நான் பெற்ற தாய் தகப்பனை கூட மதிக்கிறதே கிடையாது. இந்த உட்கார வச்சுருக்கேன் பாருங்கள், பேருக்கு எல்லாம் சொல்கிறான்றதுக்காக உட்கார வச்சுருக்கேன். என் ஒய்ஃப் என் கூட இல்லை, என் பொண்ணு என் கூட இல்லை. இந்த உண்மையெல்லாம் சொல்ல முடியுமா? நீ யார் சொல்கிறதுக்கு? இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வெளியே போனால் பாதுகாப்பு இல்லைன்னு யாராவது உன்ட்ட சொன்னாங்களா? அப்போ நீ யாருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? நீ யார் சொல்கிறதுக்காதான்னு கேட்கணும்ல. கட்சியினுடைய தலைவராக அவர் சொல்கிறார். கட்சியின் தலைவர்னா உன் கட்சிக்கு தானே தலைவர். நீ உன் கட்சிக்கு தலைவர். நீ எதுக்கு பொதுமக்களை பற்றி பேசுகிறக்கு? நீ யார்? உன்ட்ட வந்து சொன்னாங்களா வந்து பெண்கள்லாம் வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு யாராவது சொல்லு பார்ப்போம். அப்போ நீ சொல்லும் போது அப்போ ஒன்று நீ ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆள் இல்லை அப்படின்றத சொல்லுதே. நான் பழமொழி சொல்கிறேன், இங்கிலீஷ் பழமொழியே எடுத்து சொல்கிறேன், அதை எழுதினவன் பேரையே மாற்றி சொல்கிறேன். அப்போ அது ஒரு பழமொழி எழுதி கொடுக்குற கூட உங்கள் கட்சியில் ஆள் இல்லை. நீ என்ன இதுக்கு வந்து நீ என்ன அரசியல் பண்ண போகிற? பல்வேறு அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் அப்படி மாற்றி மாற்றி ஆமாம், அவங்க முட்டாள் தாங்க, அவனால அடிச்சு துரத்தணுன்ற எவனாக இருந்தாலும் சொல்கிறேன். வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நேற்று பொதுக்குழுவில் விஜய் அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். முக்கியமாக அவர் பேசுனதில் ஒன்று, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்கிறாரு. அதிமுகவை குறைச்சி மதிப்பிடுறாரா என்ற ஒரு கேள்வி எழுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருக்கு முதல்ல அரசியல் தெரியாத அப்போ தானே அதிமுகவை பற்றி தெரிகிறதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல அவர்களுக்கு அரசியல், அதாவது ஆசைப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. ஒரு பொருளை வாங்கணும்னு வந்திருக்காரு. காசு இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சரவணா ஸ்டோர்லையோ இல்லை வேறு ஏதாவது நல்லி சில்க்ஸ்லையோ போகிறீங்கன்னா காசு இருந்தால் நீங்கள் போய் எதை வேணாலும் வாங்கலாம். ஆனால் அரசியலில் அப்படி பண்ண முடியாது. இவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அவ்வளோதான். இவர் வந்து ஃபெமிலியரான ஆள். தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே விஜய்னா தெரியும். வயதானவர்கள்லேருந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றதுக்காக ஒருத்தருக்கு அரசியலுக்கு வந்தெல்லாம் ஜெயிக்க முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் எம்ஜிஆர் அந்த கூட ஒரு காமெடியன் இருக்காப்புல, யாருன்னா நம்ம ஆதவ் அர்ஜுனான்னு சொல்லிட்டு வீட்டில் காசு எடுத்துகிட்டு வந்து சூதாட்டம், ஒரு ஜங்கிலி ரம்மி ஆடுற மாதிரி அரசியலில் மாமனார் காசு எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே கட்சிக்கு இவ்வளோன்னு விடுவாப்புல சூதாட்டத்தில். விட்ட மாதிரி ஏற்கனவே திமுகவில் ஒரு அமௌண்ட்டை விட்டாப்புல, அதுக்கப்புறம் திருமாவளவன் கூட இருந்து அதில் ஒரு அமௌண்ட்டை விட்டாப்புல. அதுக்கப்புறம் இப்போ வந்து போக்கடம் இல்லாமல் அதிமுகவில் சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களே ஜங்கிலி ரம்மி பார்ட்டி தான். அதனால் இப்போ வந்து விஜய் கூட வந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்து சூதாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காப்புல. அந்த வகையில் அவரை எம்ஜிஆர், கருணாநிதினு, இவருக்கு எம்ஜிஆரை பற்றி என்ன தெரியும்னு எனக்கு ஒன்றும் தெரில. ஆதவர்ஜனா ஏதோ எல்லாமே ஆதவர் எனக்கு தெரிஞ்சது பூராமே புக் எக்ஸிபிஷனில் வாங்கின புக்கு தான். அதை வச்சு தான் அம்பேத்கரை படித்தார். 5 ரூபா புக்கில் அம்பேத்கரை படித்தார் அவர். சின்ன குழந்தைங்களாம் படிக்கணுன்றதுக்காக போட்ட புக்கு ஒன்று இருக்கும், அம்பேத்கர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 10 புக்கை வாங்கிட்டு அம்பேத்கர், அண்ணா, இந்த மாதிரிலாம் புக்கு விற்பாங்க, தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு புக்கை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் படித்தோன்னே இந்த அரசியல் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் யோகா வகுக்க போகிறேன், அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி அவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார்னா எம்ஜிஆர் கூட மிகப்பெரிய அறிவுஜீவிகள்லாம் இருந்தாங்க, மிகப்பெரிய பேக்கப் இருந்தது. அண்ணாவுக்கே பேக்கப்பாக இருந்தவர் எம்ஜிஆர். அண்ணா வந்து கொள்கை ரீதியிலையும் கருத்தியல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன். அந்த தலைவனை வந்து அவருக்கு வராத கூட்டம் எம்ஜிஆருக்கு வரும். ஆனால் எம்ஜிஆருக்கு தலைவர் யாருன்னா அண்ணா. ஸோ அப்படிப்பட்ட அண்ணா கூட ட்ராவல் பண்ணவர் எம்ஜிஆர். அவரை பேஸ் பண்ணி வளர்த்து விட்ட தலைவர்கள் ஆர்.எம். வீரப்பன், அந்த கே. கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம், ராகவானந்தம் போன்றவர்கள்லாம் அடுத்து வராங்க, அடுத்த தலைவர்களாக. ஆனால் மூத்த தலைவர்களாக இருந்த அந்த காலகட்டத்திலே வந்து இந்த
நெடுஞ்செழியன் போன்றவர்கள்லாம் 2ஆம் இடத்துல, அண்ணாவுக்கு அடுத்து 2ஆம் இடத்துல இருந்தவர்கள் எல்லாம் கூட பேக்கப் பண்ணி வந்தவர் தான் எம்ஜிஆர். அவரை இப்போ ஒரு முதுகெலும்பாக தாங்கி பிடித்தவர் ஆர்எம்இ போன்றவர்கள். அவரெல்லாம் பெரியார் கூட இருந்தவங்க, அண்ணா கூட இருந்தவங்க. அவங்கெல்லாம் வந்து தான் கட்சியை பேக்கப் பண்ணி டிசைன் பண்ணி என்ன பண்ணணுன்றாங்க. இந்த மாதிரியான அறிவுஜீவிகளையும் மிகப்பெரிய அறிஞர்களையும் வைத்து கொண்டு தான் கட்சி ஆரம்பித்தார் எம்ஜிஆர். ஆனால் விஜய் கூட யார் இருக்கா? 4 ஒரு பலூனை பறக்க விட்டு காணாமல் போட்டுன்னு அழுதவன் ஒருத்தன் இருக்கான். ஒரு பையன் பலூனை தொலைச்சி விட்டான்னு அழுகிறான். அதை பற்றி பெருசாக பேசக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர். அதுக்கப்புறம் வீட்டில் காசு எடுத்துகிட்டு வந்து சூதாட்டம் ஆடுற, அரசியல் சூதாட்டம் ஆடுற ஆதவர்ஜுனா. இவர்களை வச்சு இவர் எப்படி அரசியல் பண்ண முடியும்? பாவம் இறங்கி ஆசைப்பட்டு இறங்கியிருக்காப்புல. அந்த மாதிரி என்ன நடக்க போகுதுன்னு 2026 திருப்பி படத்தில் நடிக்க போயிடுவாங்க. புரியுது. நீங்கள் வந்து ஆதவர்ஜனை திரும்ப திரும்ப குறிப்பிட்டு சொல்கிறதுனால நான் இதை கேட்குறேன். அதே ஆதவர்ஜன் வந்து திமுகவுக்கும் வியூக வகுப்பாளராக திமுகவுக்கு வியூக வகுப்பாளராக இருந்தான்னு யாருக்குமா தெரியும்? இப்போ வந்து நீங்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதாரண காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலராக இருக்கட்டும், அவரும் போலீஸ் தான், டிஜிபியும் போலீஸ் தான். சரி, புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சில பேர் வந்து சில கம்பெனியில் சும்மா இருந்திருப்பான், பேக்கப்பில் டிவியில் வேலை பார்த்துருப்பாம்மா, டிவியில் ஆஃபீஸ் பாயாக இருந்திருப்பான். எங்கேடா வேலை பார்க்குறேன்னா இந்த டிவின்வான், நியூஸ் 18 ஒர்க் பண்ணுறேன்மா. புரியுதா உங்களுக்கு? அவன் வந்து டீ வாங்கி கொடுக்குறவனாக தான் இருந்திருப்பான். நியூஸ் 18 இருக்கலாம், தந்தி டிவியாக தான் இருக்கலாம். அங்கே டீ வாங்கி கொடுத்துட்ருப்பான். அவனை நீ என் தம்பி எங்கே வேலை பார்க்குறாருன்னா அவர் அங்கே வேலை பார்க்குறாரு இந்த டிவியிலன்னுவான். அந்த எடிட்டர் அந்த டிவியில் வேலை பார்க்குறேன்னு தான் சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி ஆதவர்ஜனா திமுகவில் போய் சும்மா சுற்றிட்டு இருந்தார். ஏன்னா அதுக்காக இவர் வியூ வேட்பாளர் இருந்தாலும் திமுகவில் அது திமுககாரங்க சொல்லணும் இவர் நம்மகிட்ட இருந்தவருங்க அப்படின்னு. மாமனார் காசை வாங்கிட்டு போய் அங்கே கொஞ்சம் காசை கொடுத்து, புரியுதா உங்களுக்கு, வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். ஸோ வந்து இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் ஆதவர்ஜனா. இப்போ நீங்கள் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு, படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கெல்லாம் தெரியும் என்னென்னா, அறிவுபூர்வமான அந்த உணர்வுபூர்வமான ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருப்பான், ஒருத்தன் வந்து கொஞ்சம் திறமையான ஆள் இருப்பான், இவங்களும் ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஒரு சப்பையாக ஒருத்தன் வந்து கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருப்பான். இவன் ஏன்டா நம்மளோட சுற்றுறவனை துரத்துக்கணும், இல்லைடா ஏய் சாம்பரா டூர் போனோம்னா சரக்கு வாங்கி தருவான்டா, உங்கள் அப்பா பெரிய ஆள், காசு வெயிட்டாக வச்சுருக்கான், செலவுக்கு நம்ம செலவுக்கு ஒன்று வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு அல்லக்கையை கூட வச்சுருப்பாங்க. புரியுதா? வாங்கி கொடுக்குறதுக்கு, டூர் போகிற காசு பத்தலைன்னா செலவு காசு கொடுக்குறதுக்கு, இந்த மாதிரி அப்பப்போ அவசரத்துக்கு 1000-2000 கொடுக்குறதுக்கு ஒருத்தனை வச்சுருப்பாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இத்து போனவனாக இருப்பான், ஆனால் அவங்க அப்பா பெரிய பணக்காரனாக இருப்பான், இல்லை பெரிய பணக்கார வீட்டு பையனாக இருப்பான். ஏன்னா அவனை எதுக்காக அந்த கூட்டத்தில் வச்சுக்குவாங்கன்னா இந்த மாதிரி அவசர தேவைகளுக்கு வச்சுருப்பான். அவன்கிட்ட வண்டி இருக்கும், கார் இருக்கும், அவசரம்னா கார் எடுத்துக்கலான்றதுக்காக அவனை கூட சுற்றுவானா, அவனை திறமைக்காக கூட சுற்றுருப்பான். அந்த மாதிரி ஒரு டிக்கெட் தான் ஆதவர்ஜனா. அந்த மாதிரி திமுகவில் கூப்பிட்டுப்பான், ஏன்னா வசமாக ஒருத்தன் மாட்டிட்டான் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் வச்சு ஓட்டிட்டு துரத்தி விட்டாங்க. அவ்வளோதான். அதுதானே தவிர இவர் அறிவுஜீவினோ இல்லை எதுன்னு தெரியல. மாமனார் காசு எடுத்துகிட்டு சூதாட வந்தாள். தாவேக்காலையும் அவர் அப்படி தான் பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படி தான் தாவேக்கால கொஞ்சம் இது பண்ணிக்குவாங்க, கொஞ்சம் யூஸ் பண்ணி மேடையெல்லாம் பேச விட்றாங்கல்ல. ஆனால் தலைவரை விட அவர் தான் அதிகமாக பேசுகிறாருன்றப்போ முக்கியத்துவம் தலைவருக்கு பேச தெரிலன்னா இப்போ எப்படி, அதாவது ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆற்றணும் அப்படிங்கும்போது தலைவர் 8 நிமிஷம் தான் பேசுவார். புஷி ஆனந்து பலூனை காணா, அதை காணா, அவர் தம்பி அழுதுகிட்டு இருந்தான், போலீஸ் பலூனை பிடிங்கிருச்சு அப்படின்னு ஒரு லூஸு. அவர் 10 நிமிஷம் பேசினாலும் ஏதாவது லூசுத்தனமாக என்னத்தையா பேசும். இப்போ இன்னொரு லூஸ் வேணும்ல, ஒரு மணி நேரம் ஒரு கூட்டம் நடத்தணும்னா ஒரு 1 மணி நேரம் பேசுகிற ஆள் வேணாமா? இருக்கிறதே 3 பேர். இந்த 3 பேரை அப்புறம் பேச விடாமல் உட்கார தம்பி அப்படின்னா 10 நிமிஷத்தில் மாநாடு முடிஞ்சிடும்ல. புரியுது. அதுக்காக பேச வச்சுருப்பாங்க. இல்லை, அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு சார். இப்போ அன்டெஸ்டட்னு விஜய் சாரை சொல்கிறீங்க, அண்ணாவும் அன்டெஸ்டட் தான், எம்ஜிஆரும் அன்டெஸ்டட் தான் அப்படின்னு யார் சொல்லலாம்? ஆதவர்ஜன் சொல்கிறாரு. ஆதவர்ஜனை சின்ன பொடலங்கா பையம்மா. ஆதவர்ஜனை வந்து ஒரு அல்லக்கையை போய் நீங்கள் போய் அண்ணா எங்கே இருக்கார், பெரியார், அதை பற்றி எவன் பேசுகிறது? பாவம் அந்த பையனை விட்டுருங்க. நீங்கள் சும்மா அரசியல் சின்ன பையன், அதெல்லாம் ஒன்றும் ஒரு இலவும் தெரியாது. இப்போ உள்ள அரசியலும் தெரியாது. காசு வச்சுருக்கிறதுனால ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு அத்லட்டாக இருக்கலாம், காசு இருக்கிறதுனால அவன் ஓடி ஜெயிச்சு நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட முடியாது. சும்மா ஆசைக்கு. ஆனால் நைக்கி ஷூ, ரீபாக் ஷூலாம் போட்டால் அவங்க தான் போட்டுருவாங்க. கடைசியில் எவன் வரானோ அவன் தான் பார்த்தீங்கன்னா ரீபாக் ஒரிஜினல் ஷூலாம் போட்டிருப்பான், ஷார்ட்ஸ், ஃபீலா ஷார்ட்ஸ் போட்டிருப்பான், சட்டையெல்லாம் போட்டிருப்பான். எத்தனாவதா வந்தான்னா 14 பேர் ஓடினாயே 13ஆவது வந்தான்னு வாங்கி, அந்த மாதிரி டிக்கெட் தான் அதெல்லாம். நீங்கள் ஃபீலா ஷார்ட்ஸையும் ரீபாக் ஷூவையும் போட்டால் ஃபஸ்ட்டு வந்துட முடியாது. ஒருத்தர் வெறுங்காலோட ஓடி போய் ஃபஸ்ட்டு வந்துட்டு போயிடுவான். திறமை தான் இங்கே முக்கியம். இவங்கெல்லாம் காசு வச்சுருக்கோன்றக்காக எதையாவது இறங்கி அவருக்கு ஒரு ஸ்பேஸ். இப்போ விஜய்க்கு ஒரு மாமூலை ஓட்டினீங்கன்னு வைங்க, தம்பி 10 நிமிஷம் பேசணும்னு ஆசைப்பட்றான், பேச சொல்லிட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஆள் தான் ஆதவர்ஜனா. தவிர ஆதவர்ஜனா பாவம்.
புரியுது சார். விஜய் அவர்களும் சொல்றாரு, தனிப்பெரும்பான்மையில நம்ம வந்து ஆட்சி பிடிப்போம். எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க. ம். இதெல்லாம் நான் தோத்துருவேன், எனக்கு ஆள் செல்வாக்கு இல்லை, 5% கூட்டணி ஓட்டு. எதா இருந்தாலும் என் தலைமையில தான், தாவேகா தலைமையில தான் எல்லாரும் ஒரு அப்படித்தானே கண்ட்ரோல் சொல்லுவாங்க. பண்றாரு. எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. எவனுமே வந்து கீழே இருக்க மாட்டான். நான் சின்ன பையங்க, எனக்கு ஒரு அரசியலும் தெரியாது. உண்மையை சொல்ல முடியுமா விஜய்? எனக்கு அரசியல் மண்ணை சுட்டு போட்டால் கூட வராது. ம். நான் பெத்த தாய் தகப்பனை கூட மதிக்கிறதே கிடையாது. இந்த உட்கார வச்சுருக்கேன் பாருங்கள், பேருக்கு எல்லாம் சொல்கிறாங்கன்றக்காக உட்கார வச்சுருக்கேன். என் ஒய்ஃபு என் கூட இல்லை, என் பொண்ணு என் கூட இல்லை. இந்த உண்மையெல்லாம் சொல்ல முடியுமா? சரி. அதெல்லாம் சொல்ல முடியாது. வெளியில் பில்டப், நீங்கள் அரசியல்னு வந்தாலே பில்டப் வீலாக போய் புரட்டு பித்தலாட்டம் இதுதான் பண்ண முடியும். அதான் பெண்களுக்கு பாதுகாப்பில் அப்படி தான் பேச முடியுமே தவிர என் ஒய்ஃபை என் கூட இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, அரசியலுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்ம சினிமா நடிகராக அவர் இருந்திருக்காரு. இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம பூரவே இல்லை. அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் சொல்லும்போது ம். புரியுதா உங்களுக்கு? புரியுது. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய தங்கச்சி இருக்காங்க, என்னோட மனைவி இருக்காங்க, என்னோட பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ம். நல்லா பாதுகாப்பாக போயிட்டு வந்துட்டு எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். ம். நீ யார் சொல்கிறதுக்கு? இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வெளியே போனால் பாதுகாப்பு இல்லைன்னு யாராவது உன்ட்ட சொன்னாங்களா? அப்போ நீ யார்? இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க. நீ யார் சொல்கிறதுக்கு அதான்னு கேட்கணும்ல. ஒரு கட்சியினுடைய தலைவரா அவர் சொல்றாரு. கட்சியின் தலைவர்னா உன் கட்சிக்கு தானே தலைவர். நீ உன் கட்சிக்கு தலைவர். நீ எதுக்கு பொதுமக்களை பற்றி பேசுகிறக்கு? நீ யார்? உன்ட்ட வந்து சொன்னாங்களா? இப்போ வந்து பெண்கள்லாம் வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு யாராவது சொல்லு பார்ப்போம். அப்போ நீ சொல்லும்போது அப்போ ஒன்று நீ ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆள் இல்லை அப்படின்றத சொல்லதான் ஆக வேண்டியது இருக்கு. அப்படி தான் நம்ம சொல்லணும். ஒரு தனிப்பட்ட முறையில் இல்லை, அவர் வந்து பொதுவான ஒரு தமிழகம்னு சொல்லக்கூடாது. அவர் எங்கள் கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டாருன்னா யாரும் அதை பற்றி தலையிட போகிறதில்ல. என் குடும்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைனாலும் யாரும் தலையிட போகிறதில்ல. தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்காங்க, எப்போ என்ன நடக்குமோன்னு இருக்காங்க அப்படின்னா அதில் என் வீட்டு பெண்ணும் தானே சேருது. இப்போ நான் விமர்சனம் பண்ணுவேன்ல. இல்லை, விஜய் மட்டும்தான் அதை சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எல்லா எதிர்கட்சி தலைவரும் அதான் சார் பேசுகிறாங்க. எல்லாருமே அது, அதாவது எப்படின்னா எதிர்கட்சிகள்ன்றது ஒரு கட்சி தான் இருக்குது. அதிமுக மட்டும்தான் இங்கே கட்சி. அரசியல் கட்சி அப்படின்னா அதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், இது மாதிரி தான் இருக்குது. சீமானோ இல்லை விஜய், ஆதவர்ஜுனா இவர்களெல்லாம் வந்து ஏஜென்ட்டு, மத்திய அரசோட ஏஜென்ட்டுகள். கட்சி மெம்பருக்கும் ஏஜென்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரி தான் அவங்கள வந்து இவங்களை அரசியல் கட்சியாகவே நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது. பொதுமக்கள் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு ஆனால் ஓட்டு விழுகும். ஆனால் இவர்கள் அரசியல் கட்சியாக, இவர்களுக்கு அரசியல் தெரியுமானா தெரியாது. இல்லை, விஜய் அவர்கள் குறிப்பிட்றப்போ சொல்லியிருந்தாரு, தேர்தல் கூட்டணி வந்து காங்கிரஸோட, கொள்ளை கூட்டணி வந்து பாஜகவோட. இல்லை, உன்னால் இப்போ நீங்கள் இதெல்லாம் பற்றி பேசுகிறீங்களே, உன்னால் ஒரு பழமொழியே ஒழுங்காக எவன் எழுதுனான்னு சொல்ல தெரியல. நீ எல்லாம் யாரான்னு எவனுமே கேட்க மாட்டேறீங்களா? யாருமே. புரியுதா? அதாவது ஒரு பழமொழி சொல்கிற, இங்கிலீஷ் பழமொழியே எடுத்து சொல்கிறேன், அதை எழுதினவன் பேரையே மாற்றி சொல்கிறேன். அப்போ அது ஒரு பழமொழி எழுதி கொடுக்குற கூட உன் கட்சியில் ஆள் இல்லை. நீ என்ன இதுக்கு வந்து நீ என்ன அரசியல் பண்ண போகிற? பல்வேறு அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் அப்படி மாற்றி மாற்றி. ஆமாம், அம்புடா முட்டாள் தாங்க. அவனால அடிச்சு துரத்தணுன்ற எவனாக இருந்தாலும் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் அரசியல் பேச தெரியாமல் வந்து விமர்சனம் பண்ணுறதோ, கருத்து சொல்கிறதோ அவன் முட்டாள்னு தான் அர்த்தம். அது நம்ம மாற்றிய சொல்ல. புரியுது. நம்ம இன்றைக்கா எடப்பாடி அறிவாளின்னு சொல்லியிருக்கோமா? அது ஒன்றுமே இல்லையே. எடப்பாடிக்கு என்ன தெரியுன்றது எல்லாருக்குமே தெரியும். எடப்பாடியை வந்து ஃபுல் ஃப்ரேம் என்னன்றது, ஃபுல் ஷீட் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். எடப்பாடி பதவிக்கு வந்தது எப்படின்னு தெரியும், எடப்பாடிக்கு என்ன பேச தெரியுன்றது தெரியும், எடப்பாடி என்ன பொய்யெல்லாம் சொல்லுவாருன்றது தெரியும். சார், யாருமே எடப்பாடியில் பாராட்டி பேசுறதில்லை, அவங்க கட்சிக்காரங்க பேசுவாங்க. புரியுது சார். இப்போது அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இந்தியா டுடே அந்த சி ஓட்டர்ஸ் அந்த இதோட அவங்க ஆகப்பெருட்டு பார்க்குறாங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க ஆகப்பெருட்டு பார்க்குறேன். நீங்கள் முன்னாடியே இப்போ கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் இப்போ நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் உங்கள் சேனல் தான் நம்பர் 1ன்னு சொன்னால் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் நம்பர் 1 சொல்கிறாங்க. ஆனால் நம்பர் 2 இல்லை. அதுதான்மா, அதாவது சில இதெல்லாம் வந்து நரேட்டிவ் நீங்கள் சொல்லுவார். தனியாக ஒருத்தரை ஓட விட்டு அவர் தான் நம்பர் 1ன்னு சொல்ல முடியாதுல்ல. புரியுதா? இதெல்லாம் ஒரு செட்டிங் தான், செட்டிங் வேலை. முன்னாடியே செட் பண்ணி மக்கள் மனசில் விஜய் 2வது இடத்துல இருக்காரா, அந்த வடிவேல் சொல்லலாம்ல, ஆனால் நீங்கள் தானே பெரிய டுபாக்குறோம், நம்பர் 1 டுபாக். அப்படியாடா தம்பி, நம்பர் 1டா நானே? ஆமாம் அப்படின்றதான் இது. இப்போ நம்பர் 1 டுபாக்குன்னு யார் சொல்கிறாங்கன்னா இந்தியா டுடே சொல்கிறான், காசு வாங்கிட்டு. அவங்க பத்திரிக்கை வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது 200 பக்கம் வரும் இந்தியா டுடே. கலந்து தெரிஞ்சு கட்டணும் பாய் தமிழில் போட்டு 40 பக்கம் வந்து புக்கே மூடிவிட்டாங்க. இப்போ அவங்க தொழிலே வந்து சர்வே எடுக்கிறது தான். இந்தியா டுடே, சி ஓட்டர்லாம் இவங்க எல்லாமே வந்து நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க தான். அதை வச்சு ஒரு பெரிய கம்பெனியாக வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் அந்த பூதாகரை பற்றி பெருசாக பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே கோடி மீடியா தானேங்க. தமிழகத்தில் உள்ள 90% ஊடகம் கோடி மீடியா தானே. ஒன்று அவங்களால் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருப்பான்,
இல்லை அவங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடியவர் தான் 90% இருக்காங்க. ம். அப்புறம் அவங்களாம் அப்படி தானே பண்ணுவாங்க, புரியுது சார். மாற்றியா பண்ணுவாங்க. மோடிஜி அவங்க ஒன்று செட் அவர்கள் பண்ணுவாங்க, ம். அதை வந்து கடைசி வரைக்கும் காசை வாங்கிட்டு சொல்லுவாங்க. ம். இப்போ மோடி வந்து என்ன பண்ணார், அது ஹிந்தியில் ஒன்று சொன்னாங்கல்ல, 400 இடம் வர்றதுக்கு ஏதோ சொல்லிட்டு தெரிஞ்சாங்க போன ம். எலெக்ஷனில். 400 இடம் கன்ஃபார்ம், ம். 400ன்னு அவங்க சொன்னதை தான் இங்கே உள்ள கடைநிலை டிவி வரைக்கும் போட்டான். ம். இப்போ 400 வாங்கலை, 240 தான் வாங்கியிருக்கானு இவங்கெல்லாம் மறந்து கூட சேர்த்துட்டானா? இல்லை. ம். இந்த திருட்டு பையன்களுக்கு காசு அங்கேருந்து வந்துடும். அவன் என்ன சொல்கிறானோ அந்த நரேட்டிவை வந்து அப்படி தானே போட்டான். ம். எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கல்ல, 400 தானே போட்டாங்க. திமுகவும் வந்து இப்போ 200 எல்லாருமே எல்லாத்தையும் 400 தானே போடுறாங்க. போட்டாங்க. எல்லாரும் 400 தானே போட்டான். ம். அது செட்டிங்ஸ் தான். அந்த செட்டிங்ஸு இப்போ 400 வரல, நம்ம போட்டோமே மான வெக்க ரோசப்படி நம்ம டிவி நடத்தலாமா, ம். பேப்பரை மூடிட்டு போயிடணுமே அப்படின்னு எவனா இருக்கானா? எவனும் இல்லை. புரியுது. எல்லாமே திருட்டு வியாபாரிகள் தான். அவன் காசு கொடுப்பான், இவன் நரேட்டிவ் செட் பண்ணி போடுவான். மக்களும் கேட்க மாட்டாங்க. 400ன்னு சொன்னியே டிவி சேனலில் நீ மூடுன்னு சொல்லி போராட்டமாக பண்ணினாங்க மக்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. மக்கள் அன்றைக்கி 400ன்னு சொன்னால் 250 தான் வந்திருக்காங்க, மைனாரிட்டி ஆகிட்டாங்க அன்னு விட்டுருவான், அவ்வளோதான். திருப்பி கேட்க மாட்டாங்க. புரியுது. அதனால அவங்க விட்டதுக்கு இப்போ அடுத்த எலெக்ஷனில் அடுத்து வாய்க்கு வந்தபடி அளந்து விடுவாங்க. புரியுது சார். மத்திய அரசுனுடைய ஏஜென்ட்டு நீங்க விஜய்ன்னு சொல்லிட்டீங்க. அவரு மத்திய அரசோட ஏஜென்ட் இல்லை, பிஜேபியோட ஏஜென்ட். பிஜேபியோட ஏஜென்ட் நீங்க ஏன்னா சொல்றீங்க. மத்திய அரசில் 2-3 கட்சியெலாம் கூட்டணியில் இருக்குது. ம். மோடிஜி அவர்களே தமிழ்நாட்டை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பல பேர் பார்த்தா தமிழ்நாடுன்னு அதை சொல்றாங்க. அட்வைஸ் இதுக்கு பண்ணுறது மேல தான். உங்களுக்கு வயசானவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது தான்மா. நமக்கு வேண்டியவங்களுக்கு சொல்லுவோம்ல, தாத்தா பார்த்து போங்க, வண்டி கிண்டி வரப்போகுது, விழுந்துடாதீங்க, வெயில் நேரத்தில் ஏன் வெளியே போகிறீங்கன்னு சொல்கிற மாதிரி தான். அதை நீங்கள் அப்படியே தான் பார்க்கணுமே தான், அப்படி எடுத்துக்கூடாது. ம். அவருக்கு வேண்டியவர் சித்தப்பாவோ மாமாவோ அவரை தேடி வராங்க, வீட்டுக்கு வராங்க. வயசானவர் 60-65 வயசு ஆகுது, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, பார்த்து போங்க, இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் கூட போங்க, இந்த ஏரியா மோசமான ஏரியா, சரி. நிறையா வண்டி வாகனங்கள்லாம் வரும்னு சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாரு. சரி. இப்போ டாஸ்மாக் எதிராக அண்ணாமலை போராடினது கூட இது தேவையற்ற போராட்டம்னு சொல்லிட்டு விஜய் அறிக்கை கொடுத்தாரு சார். அது மாற்றி மாற்றி சொல்கிறது தான்மா. அவரும் சொன்னாரு நீங்க டிஎம்கேவோட பி டீம்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சொன்னாரு. எல்லாமே ஒரே டீம் தான், பி டீம்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே டீம் தான். அது இது மாதிரி தான். இப்போ இது தமிழ்நாடு அரசியலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இது இப்போ ஐசிசி வேர்ல்டு கப் அப்படின்னா அந்தந்த நாடு விளையாடும். ம். இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா இப்படி ஆடும். ம். T20யில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு பிளேயரும் அதில் இருப்பான். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ்னா ஒருத்தன் சென்னைக்காரன் ஒருத்தன் இருக்க மாட்டான் அதில். புரியுதா உங்களுக்கு? 14 பேர் இருப்பான். ம். ஒருத்தன் கூட இப்போ சென்னைக்கு பக்கத்தில் ஆந்திராக்காரன் கூட இருக்க மாட்டான். ம். ஆஸ்திரேலியாக்காரன் ஒருத்தர் இருப்பான், சவுத் ஆஃப்ரிக்காக்காரன் ஒருத்தர் இருப்பான், கென்யாக்காரன் ஒருத்தர் இருப்பான். இவங்கெல்லாம் வந்து சேர்ந்தா சென்னை சூப்பர் கிங்ஸ்னு வாங்கி. ம். அதில் சென்னைக்காரன் எவனா இருக்கானா? புரியுது. டோனி கூட சென்னை கிடையாது. ம். அந்த மாதிரி தான் இவங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி தான். இவன் இருப்பான், பிஜேபிக்காரன் இருப்பான், அதில் விஜய் கட்சிக்காரன் இருப்பான், சீமா, எல்லாமே எல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ். ம். அந்த மாதிரி புரியுதுங்க சார். எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். மாற்றி மாற்றி பேசுவாங்க. ம். இல்ல தனிச்சு நான் நின்று தனிப்பெரும்பான்மையோட பெரிய இது சாதிச்சிருவேன்றது அவர் யார் 26 நிற்க தேர்தல் வேணாம்னு சொல்லு. ஒரு புதிய வித்தியாசமான தேர்தலா இருக்கும். ஆமாம், வித்தியாசமாக தேர்தலாக விஜய்க்கு இருக்குது. அடுத்த படம் பூஜை போடணும்ல, 26 எண்டில் போடுவார். 25 நாள் விட்டுட்டு நான் வந்து முழு நேர அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. மக்கள் பணி செய்ய போறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுதான்மா இப்போ செய்வார். இப்போ சொல்லுவார்மா 2026ல் பாருங்கள், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து புது பட பூஜை போடுவாங்க. ம். அடுத்த 5 வருஷத்துக்கு. இப்போ கமலஹாசன் பண்ணலையா, ம். தேர்தல் டார்ச்சர் தூக்கிட்டே சுற்றிட்டு இருந்தார். தோத்த உடனே என்னாச்சு, கமலஹாசன் ஆளே காணும். இல்ல அவர் மேலேயும் இதே பிஜேபியோட பி டீம்ன்ற குற்றச்சாட்டு பி சொன்னீங்க. டீம்லாம் இல்லை, பி டீம் இல்லை, பி டீமில் அதாவது எல்லாமே இதுதாம்மா. எல்லாமே அவர் பி டீம் நம்ம சொல்லலை. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் மெட்ராஸில் கடலில் ஏதோ தண்ணி கலந்துருச்சுன்னா போட்டில் எல்லாம் போனார், பார்த்துருப்பீங்க. ம். இப்போ அவரை வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு இடத்துல பார்க்க முடியாது, வீட்டில் கூட பார்க்க முடியாது. இது எல்லாமே நாடகம். ஒரு மக்களை ஆட்டையை போடுறதுக்கும் காசு அடிக்கிறதுக்கும் பதவிக்காகவும் மார்க்கெட் போயிடுச்சுன்றக்காக வருவாங்க. இதுலேயும் போயிடுச்சுன்னா திருப்பி பழையபடி சினிமாக்கே போடுவாங்க. அதே மாதிரி விஜய் 2026ல் பூஜை போடுவாப்புல, செப்டம்பர் அக்டோபரில் போடுவாப்புல பூஜை. ஷூட்டிங் 27ல் ஆரம்பிக்கும். 27 எண்டில் படம் ரிலீஸ் ஆகும். கண்டிப்பா இது நடக்கும்னு நீங்க சொல்றீங்க. ஆமாம், அடுத்த படம் ரிலீஸ் ஆகும். நீங்கள் விஜய் படத்தை பார்க்கலாம், 27 எண்டில் பார்க்கலாம். ம். இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு படம் வரும், இப்போ எடுத்துகிட்டு இருக்க படம். சரி. ஒரு 6-8 மாதம் தான் கேப்பு. அதுக்கப்புறம் அடுத்த பூஜை போட்டுருவாங்க. புரியுது சார். அதிமுக தரப்புல இருந்து நீங்க பார்த்துருப்பீங்க, அமித்ஷா அவர் போய் பார்க்குறாரு, செங்கோட்டையன் போய் பார்க்குறாரு, இங்கிருந்து அண்ணாமலை மற்றும் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள்லாம் போய் பார்க்குறாங்க. என்ன நடக்குது சார்? அதாவது இப்போ இவர் அமித்ஷா வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி, ம். புரியுதா உங்களுக்கு?
அந்த சீசன் தமிழ்நாடு அரசு இப்போ பொருட்காட்சின்னு போடுவாங்க பாருங்க. அந்த சீசன் அது வந்து அந்தந்த சீசன் வரும்போது எல்லா குடும்பத்தோடு போய் பார்ப்பாங்க. அது மாதிரி அதிமுகன்ற குடும்பமாக போய் பார்க்குறாங்க. முதல்ல அவங்க பெரியவர் போயிட்டு வந்தார், ஒரு போட்டார், எல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. ஆசி வாங்கிட்டு வருவாங்க போய். அந்த அப்பளம்லாம் சாப்பிட்டு, டெல்லி அப்பளம் இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மாய கண்ணாடி அந்த பேய் மாதிரிலாம் வரும் பாருங்க, இது பூரா டெல்லியில் தான் இருக்குது. அதை பூரா ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. முதல்ல ஒரு டீம் போச்சு, இப்போ அடுத்த டீம் போயிட்டு வந்துருக்கு. மாங்காய் பத்தை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க, பொருள் வாங்கிட்டு வருவாங்க. எலெக்ஷன் வரப்போகுதுல்ல, கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு பேசுகிறாங்க. கூட்டணியில் தான் கூட்டணியில் இல்லைன்னு யார் சொன்னாங்க? இருக்குன்னா அதில் தானே இருக்காங்க. பாஜக தான், அதாவது 2 கட்சிக்கும் ஒரே தலைவர் தான். பாஜக தலைவர் நட்டா, அதிமுக தலைவர் வந்து அதானி, சாரி அமித்ஷா. அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் கூட்டணிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க அதே கட்சியில் தான் இருக்காங்க. பொதுச் செயலாளர் தான் எடப்பாடி. இப்போ எடப்பாடியை மாற்ற போகிறாங்க. அப்படியா? மாற்றிட்டு செங்கோட்டையன் வர போகிறாரு பொதுச் செயலாளராக. ஓ, நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம். அதுதான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இனிமேல் நடக்க போகிறது அதுதான். சார், அதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் என்ன இடம் கொடுக்குறது? அவர் என்னங்க இடம் கொடுக்குறது? அவர் யாருங்க இடம் கொடுக்குறாங்க? அவரை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அவர் தூக்கி எரிஞ்சிச்சு கட்சியே அவர் தான் சார், சின்னமும் அவர்கிட்ட இப்போ இருக்காரு, அதிமுகவும் அவர்கிட்ட தான். அதுதான், அது 2ஐயும் பிடிக்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. புரியுது அவங்களுக்கு? இப்போதைக்கு சும்மா குழந்தை அழுகுதுன்றதுக்காக கொடுத்து வச்சுருக்காங்க. டக்குன்னு தேவையான நேரத்தில் பிடிக்கிறாங்க. இதே தான் ஓபிஎஸ் சசிகலா இருக்கிறப்பவும் இதே கருத்தை சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இல்லை, அது வேற. அப்போ பண்ணிக்கிறாரு, பொதுக்குழு கூட்டி நான் தான் பொதுச் செயலாளர் அவர் நிரூபிச்சு அரசியல் வேறம்மா, அது முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதாக்கு அப்புறம் ஒரு அதிமுக ஒரு தலைவர் வேணுன்றதுக்காக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் 10 தோல்வி பழனிசாமியாக மாறினதுக்கப்புறம் இனி வந்து இவரை வச்சு கட்சி நடத்த முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. யார்? முதலாளி யார்? அதான் அது அமித்ஷா முடிவு பண்ணிட்டார். இனி இந்த தம்பி தள்ளிட்டு புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்துடுவோம்னு சொல்லி வேற ஒருத்தரை கொண்டு வந்துடுறாங்க. அது இல்லை நானே பார்க்குறேன்றதா பலரை அடித்து போய் பார்த்துட்டு வந்தது. சரின்னு பூங்கொத்தை வாங்கி வச்சுட்டு சரி போங்க சொல்லி விடுவோம்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இப்போ வேறு ஒருத்தர் போய் பார்த்துருக்காரு. யார்? செங்கோட்டையன் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது வேறு பாலிடிக்ஸு ஃபிக்ஸ் பண்ணி இப்போ அவர் தான் பொதுச் செயலாளராக சார்ஜ் எடுக்க போகிறார். இந்த பொதுக்குழு கூட்டாமல் எப்படி சார் ஒரு பொதுச் செயலாளரை கூட்டி தான் எடுப்பாங்க? கூட்டாமல் எப்படி எடுப்பாங்க? பொதுக்குழு கூடுவாங்க. இன்னும் இப்போ எதனா மார்ச் முடியுதா, ஏப்ரல் மேலே பொதுக்குழு, ஏப்ரல் எண்டு இல்லை மேலே பொதுக்குழு வரும். பொதுக்குழு கூடி செங்கோட்டையன் பொதுச் செயலாளர் அப்படின்னு போட்டுருவாங்க. எடப்பாடி துணை பொதுச் செயலாளராக இருக்க சொல்லுவாங்க. அவர் இல்லைன்னா கட்சியை விட்டு வெளியே போக வேண்டியதான். இல்லைன்னா கட்சியில் அப்படியே இருப்பார். அடுத்த முதல்வர் வேட்பாளர் வந்து செங்கோட்டையன். அதிமுகவோட. ஏன்னா இப்போ உங்கள் 2 பேருக்கு தானே சண்டை, 2 பேருக்குமே வேணாம். நீங்கள் 4 வருஷம் இருந்துட்டீங்க, புதுசாக ஒருத்தரை கொண்டு வருவோம் பொதுவான ஆளுன்னு சொல்லி செங்கோட்டையன் வந்துடுவார். புரியுது சார். திரும்ப வந்து என்டிஏ ஃபார்ம் ஆச்சுன்னா அது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. திமுகவுக்கு நெருக்கடியாக இருக்குன்னு இல்லை, என்டிஏ எப்போவுமே இருக்கிறது தானே. அது என்டிஏனால தமிழ்நாட்டில் என்டிஏ ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. என்டிஏ எங்கே பாராளுமன்ற தேர்தலில் கூட இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தால் கணிசமான இடங்களை வாங்கியிருக்கலாம். அது நடக்காத சொல்லலாம். அது நடந்தது. இது வந்து எப்படி இப்படி இருந்தால் அப்படி இருந்திருக்கலாம், அது இப்படி இருந்தால் அப்படி இருந்திருக்கலாம்லாம் சொல்லலாம். படம் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் இப்போ யார் நடிச்சிருந்தா என்ன ஆகுது? இந்த மாதிரி தான் அது எல்லாத்துலேயும் சொல்கிறது தான். இந்த படத்தில் ரஜினி நடிச்சிருந்தாருன்னா பயங்கரமாக ஓடி இருக்குன்னா நடிக்கலையில் அப்புறம் அதை பற்றி என்ன பேசிக்கிட்டு அப்படின்றது தான். ஏதோ ஆசைப்பட்டாங்க 2 பேரும் சேரணுன்னு, 2 பேரும் சேர்ந்து நாசமாக கூட போயிருந்துருக்கலாம். அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? புரியுது. அந்த மாதிரி தான் முடியும். அது இப்போ திருப்பி சேர்த்து இப்போ அதிமுகவை ஒழிச்சு கட்டுறதுக்கு 2 பேரும் கூட்டணி சேர்றாங்க. 26ஓட முடிஞ்சு போயிடும் அதிமுக. 26ஓட முடிஞ்சு அதிமுக முடிஞ்சு தாவேக்கா வந்து எமர்ஜ் ஆகும்னு சொல்கிறேன். தாவேக்கா ஒன்றும் வராது, தாவேக்காலாம் எமர்ஜ் ஆகாது, பிஜேபி எமர்ஜ் ஆகும். பிஜேபி வந்து அதிமுக அழிச்சிட்டு பிஜேபி முன்னுக்கு வரும், மேலே வரும். எதிர்கட்சி வரிசையில் வரும்ன்றீங்களா? எதிர்கட்சி வரிசையில் வராது, அந்த கூட்டணி வந்து எதிர்கட்சியாக வரும். பிஜேபி அதிமுக கூட்டணி இதே 60 சீட்டை பிடிப்பாங்க. எதிர்கட்சியாக அவன் ஒரு 20 சீட்டு ஒரு 30 சீட்டுன்னு வரும். 10 சீட்டு 15 சீட்டு பிஜேபி, இது ஒரு 35 சீட்டு இப்படி வரும். அதோட அதிமுகவோட இறுதி காலம் முடிஞ்சு போயிடும். தாவேக்கா இதெல்லாம் இன்னும் இப்போ பீஸாக பிரிச்சுருவாங்க. 6%, 7%, சீமான் 4%, 5%ன்னு பிரித்து வாக்காளர்களே பிரிச்சுருவாங்க. பிரித்து ஒன்றும் இல்லாமல் போயிடும், எல்லா கட்சிகளும் காலியாயிடும். புரியுது சார். நேற்று நீங்கள் பேசியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, விஜய் அவர்களோட போல்டு ஸ்டேட்மெண்ட்டாக நேற்று சொன்னார்,
கான்ஃபிடென்ட்டா இருங்க, நம்ம எல்லாத்தையும் செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி போல்டா பேசியிருந்தாரு. நீங்க வந்து சாதாரணமா குறைச்சு மதிப்பிடுறீங்களோன்ற ஒரு எண்ணமும் இருக்கு. இல்ல குறைச்சலாம் மதிப்பில்ல. அவர் 5, 6% ஓட்டு வாங்குவாரு. அது நம்ம குறைச்சலாம் மதிப்பிட முடியாது. 2% தான் வாங்குவார்லாம் நம்ம சொல்லல. 4லேருந்து 6% ஓட்டு வாங்குவார். இல்ல சரி. அதிகபட்சமா 7% ஓட்டு கூட வாங்குறதுக்கு ம். வாய்ப்பு இருக்கு. அவர குறைச்சலாம் மதிப்பிடணும்னா, ஆனா ஒரு சீட்டு கூட அவர் வர முடியாது. அவர் எலெக்ஷன்லயே நிக்க மாட்டார். விஜய் கூட ஜெயிக்க விஜய் மாட்டாரு. நிக்க விஜய் நிக்க மாட்டாரும்மா. நின்னா தானம்மா சார் ஜெயிக்கிறதுக்கு. தலைவரே அவர்தான் சார். எழுதி சிஎம் வச்சுக்கோங்க. கேண்டிடேட். டைரி வச்சிருக்கீங்களா? அதில எழுதி வச்சுக்கங்க டேட் போட்டு. ம். அவர் நிக்க மாட்டார். 26 தேர்தல்ல விஜய் போட்டியிட மாட்டார். போட்டியிட மாட்டார். சீமானும் போட்டியிட மாட்டார். சீமானும் போட்டியிட மாட்டார். அவர் நேரடியா போட்டியிட மாட்டாரும்மா. இருக்கிறவங்க பூரா இறக்கி விடுவாரு. என் தங்கச்சி, எங்க அக்கா மக, பெரியம்மா மக அப்படின்னு சொல்லி இப்ப பாவம் வீட்ல இருக்க பொம்பள பிள்ளைய நகையெல்லாம் அடகு சார் வச்சு 21ல அவர் போட்டிட்டாரு, நினைவு இருக்குங்களா சார்? 21ல போட்டியிட்டு தான் என்ன ஆனார் அவரு? ம். திருப்பி திருப்பி கேவலப்பட முடியுமா? ஒருத்தன் அடி வாங்கலாம். தொடர்ந்து அடி வாங்கி சாவடி வாங்கின போராடம் பூரா அடி வாங்கினான்னு என்ன பண்ண முடியும்? ம். அதனால நிக்க மாட்டாங்க. சரி. அதே மாரி அது விஜய்க்கும் தெரியும். சீமான் நிலைமை என்ன ஆச்சு? நம்ம நின்னு டெபாசிட் இழந்தோம். கமலஹாசன் நிலைமை என்ன ஆச்சுன்றது. விஜய் வந்து சீமான பார்க்க மாட்டாப்புல. புரியுது. கமலஹாசன் நமக்கு முன்னாடி 40 வருஷம் 10 கேரக்டர்ல நடிப்பாரு. ம். 10 கேரக்டர்ல வேற மாரிலாம் நடிச்ச கமலஹாசனே இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டாங்க கோயம்புத்தூர்காரங்க. ம். நம்ம போய் நின்னோம்னா என்ன ஆகுறது சார் அப்படின்னு. அந்த கமலஹாசன் ஒன்றும் ரொம்ப படுமோசமான தோல்வி இல்லை சார். நல்ல வாக்குகள் பெற்று. தோத்தா என்ன, படுதோல்வியா இருந்தா என்னம்மா? ம். புரியுதா உங்களுக்கு? ஒரே வழி தான். நீங்க பிளாட்ஃபாரத்தில் வண்டி ஏற போறீங்க. வலிக்கு தண்டவாளத்துக்குள்ளே விழுந்தீங்கன்னா செத்து போயிருவீங்க. ஏறினீங்கன்னா வண்டியில் ஏறிடுவீங்க. ம். நீங்கள் வண்டியில் ஏறலைன்னா என்ன பண்ணுவீங்க? தண்டவாளத்தில் வந்து செத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி தானே, ஜஸ்ட் மிஸ் தானே. தோல்வி இஸ் தோல்வி. ம். அது ஒரு ஓட்டில் தோத்தாலும் சரி, நீங்கள் எம்எல்ஏ கிடையாது. இல்ல அவருக்கு இருக்கிற அந்த ஆதரவாளர்கள் சரி, ரசிகர்கள் அப்போ நீங்க என்ன ஆனார் பார்த்திருக்கீங்க. அவர்? தோத்துட்டு என்ன ஆனார்? கட்சியை ஒரு ரேட்டை போட்டு வித்துட்டு போயிட்டார். ம். அதே மாதிரி விஜயும் வித்துருவாப்புல. விற்க மாட்டாப்புல, கொஞ்ச நாள் வச்சிருப்பாப்புல அடுத்த எலெக்ஷன் வரைக்கும். திருப்பி படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருவாப்புல. ம். புரியுது சார். அவருக்கு வந்து இருக்கிற ரசிகர் பட்டாளம் நீங்க பார்த்திருப்பீங்க. 65,000 பூத் கமிட்டி மெம்பர்ஸே போடுறேன். அதுக்கான மாநாடு தனியா நீங்கள் போய் பார்த்தீங்களா அதை? இல்ல, அவரே சொல்றாரு. அவர் சொன்னார்னா, நாதஸ் திருந்திட்டான்னு யார் சொன்னா? நாதஸ் தானே சொல்கிறான். ம். புரியுதா உங்களுக்கு? வேறு யாராவது சொன்னால் தான் நாதஸ் திருந்திட்டான் எப்படி தெரியும்னா, நானே பார்த்தேன்னு சொன்னால் பரவாயில்ல. ம். நாதஸ் திருந்திட்டான்னு யார் சொல்கிறா? நாதஸ் தான் சொன்னான்றதுக்காக தான். ம். புரியுதா உங்களுக்கு? புரியுது. இப்போ எது வேணாலும் சொல்லுவான். இப்போ இந்த பக்கம் 1 கோடி கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 4 நாளில் சொல்லிடுவாங்க. அது 20 லட்சம் தாண்டிடுச்சுன்னு அவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. ம். எங்கடா போய் வாங்கினீங்கன்னா எவனையும் ஆளை காணோம். அது ஒரு குரூப் இருக்குது. ம். மும்மொழி கொள்ளைக்கு 1 கோடி கையெழுத்துன்னு அவன் வாய்க்கு வந்தபடி சொல்ல வேண்டியது. எவன் போய் கேட்க போகிறது? யார் கேட்குறா? யார் பார்க்க போகிறது? ம். இந்த மாதிரி ஜென்ரலாக சொல்லிக்க வேண்டியது. பூத் புரியுது. கமிட்டின்னு வாங்கி, அதுன்னு வாங்கி, இதுன்னு வாங்கி, அவருன்னு வாங்கி, இவருன்னு வாங்கி, கடைசியில் ஒன்றும் இருக்காது. திமுக இப்போ எப்பவும் போல ஆட்சியை பிடிக்கும்னு சொல்ல வரீங்களா சார்? இல்லை, அரசியல் கட்சிகள்ன்றது வேறு, இந்த குச்சி கட்டி விளையாடுற சின்ன பையன்றது வேறு, பலூன் வச்சு விளையாடுற பசங்கன்றது வேறு. ம். அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம், இந்த குரூப் எல்லாமே. அரசியல் கட்சிகள்ன்றது வேறு. அரசியல்லே இருந்து அரசியல் கட்சி நடத்தி அரசியலில் இருக்கிறவங்கன்றது வேறு. ம். இந்த மாதிரி திடீர்னு ஆசைப்பட்டு வர பசங்க வேறு. ம். அந்த மாதிரியான ஒரு இதுதான். இப்ப பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து திமுக மேலேயும் இருக்கு. திமுகவும் வந்து இந்த சட்டமன்ற எல்லார் மேலேயும் தான் எல்லாம் குற்றச்சாட்டு இருக்குன்னு இருக்கு. சொல்றாங்க. அப்ப அதை நாங்க வந்து அறுவடையாக்குவோம். அதை வந்து நாங்க ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு எடப்பாடியும் சொல்றாரு, விஜயும் சொல்றாரு. அதுதான் எல்லாரும் அதுதானே சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து இப்போ அறுவடை பண்ணணும். இந்த குற்றச்சாட்டு நம்ம முக ஸ்டாலின் நல்லவர்னா சொல்லுவாங்க. நல்லா ஆட்சி பண்ணுறாரு, சிறப்பாக பண்ணியிருக்காரு, இந்த விஷயத்தில் இப்படி பண்ணியிருக்காரு, அந்த விஷயத்தில் இப்படி பண்ணியிருக்காருன்னு எதிர்க்கட்சிக்காரன் எப்படி சொல்லுவான்? ம். என்ன தான் பண்ணாலும் வந்து சோத்துல கல்ல வச்சுட்டான்னு செங்கலை தூக்கி வைக்க தான் செய்வாங்க. அதனால் அது இப்போ எல்லா எதிர்க்கட்சிகள்லாம் சொல்கிறதா தான் அவங்க இப்போ இது நடத்த முடியும். ம். அந்த மாதிரி தான் வந்து இப்போ அஜித் படம் ஓடிடுச்சு அப்படின்னாலும் விஜய் படம் எடுக்காமல் இருப்பாப்லையா? ம். இவர் ஒரு படம் எடுப்பார், சிலது ஓடும் ஓடாது. அவர் படம் ஓடும் ஓடாது. பாட்டுக்கு அதெல்லாம் அரசியலில் சகஜம் தான். ஆளாளுக்கு எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு குறை சொன்னால் தானே எதிர்க்கட்சிகளாக இருக்க முடியும். ம். அவன் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒட்டுமொத்தமா விஜயனோட அந்த தாவேக்கா ஓராண்டு கால முடிவு வந்துருச்சு சார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கு நீங்க? இல்லை, ஓராண்டு காலம் என்ன 2 மாநாடு ஒரு ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. இதில் என்ன முடிவு சொல்லுது? தண்ணி வந்தப்பையும் நேரில் போகல, வாசலில் நிற்கிற தொண்டனையும் பார்க்கல, வீடு தேடி வர தொண்டனுக்கு கேனில் தண்ணி கூட வைக்காத ஒரு ஆள், ம். தன் குடும்பத்தில் உள்ள பெண்களே மதிக்காத ஒரு ஆள், இவர் என்னத்தை வந்து கிழிச்சிருவாருன்றது தான். அரசியலும் தெரியாது, வெளியே வர்றதும் கிடையாது. இப்படி ஒரு ஆள் எதுக்கு அரசியலுக்கு தேவைன்றது தான். புரியுதுங்க சார். அவரோட ஆசைக்கு ஆரம்பிச்சிருக்காரு. ம். அந்த மாதிரி குழந்தை போய் ஆசைப்பட்டிருக்கான்னு சொல்லி பலூன் வாங்கி கொடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் கதை. ஒன்றும் அதை வச்சு ஒன்றுமே வேலைக்காகாது. ஏதோ நடத்துவார் கொஞ்ச நாள்.
நடத்திட்டு அப்புறம் 2026க்கு அப்புறம் பூஜையை போட்டுருவார். எண்டில் ம். போட்டு அடுத்த ஒரு கதையை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடுவார். புரியுதுங்க சார். நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி. நன்றி.